வணக்கம் நண்பர்களே. 26/1/2025 முதல் 1/2/2025 வரை வார ராசி பலன்கள். முதலில் சந்திராஷ்டமம் ராசிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். 26, 27 ஆகிய தேதிகளில் ரிஷபம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 28, 29 ஆகிய தேதிகளில் மிதுனம் ராசிக்கு சந்திராஷ்டமம். 30, 31 ஆகிய தேதிகளில் கடகம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் புதிய முயற்சியோ வெளியூர் மற்றும் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கவும். மொத்தத்தில் பொறுமையாக இருப்பது சிறந்தது இந்த சந்திராஷ்டமம் நாட்களில். மேச ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த வாரம் நன்றாக அமையும். புதிய முயற்சிகள் மற்றும் தொழிலில் மட்டும் கவனமாக இருக்கவும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரையும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகரை தரிசித்து வரவும். ரிஷபராசி நேயர்களே வணக்கம். இந்த வாரத்தில் உங்களுக்கு திடீர் பண வரவு வர வாய்ப்பு உள்ளது. ஆசைப்படாமல் இருந்தால் நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசவும். அதிகாரியிடம் பேசும்போது கவனமாக இருக்கவும். நண்பர்களிடம் பழகும்போது கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகனையும், ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவனையும், புதன்கிழமை அன்று விஷ்ணுவையும் தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. அதிகாரி அவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசவும். மற்றபடி இந்த வாரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. திங்கட்கிழமை அன்று அம்பாளையும், செவ்வாய்க்கிழமை அன்று முருகனையும் துர்க்கையும் தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலாம். பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எதிலும் ஆசைப்படாமல் இருந்தால் நல்லது இந்த வாரத்தில். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் தரிசித்து வர நல்லது நடக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும். தந்தை மற்றும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் இந்த வாரத்தில். எந்த முயற்சி எடுத்தாலும் கவனமாக செய்யவும் இந்த வாரத்தில். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும். கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். மற்றபடி அனைத்தும் சிறப்பாக இருக்கும். எதிலும் ஆசைப்படாமல் இருந்தாலே நல்லது. சில பிரச்சனைகள், சிறு காயங்கள் இவ்வாரத்தில் ஏற்படலாம். பயணங்களின் போது கவனமாக இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி இந்த வாரம் நன்றாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி மற்றும் மீனாட்சியை தரிசித்து வர நல்லது நடக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் குடும்ப விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எல்லா முயற்சியும் நன்றாக இருக்கும். திங்கட்கிழமை அன்று அம்பாளை தரிசித்து வர அனைத்து பிரச்சனையும் சரியாகும் இந்த வாரத்தில். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் பழகும் சில பேர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பார்க்கும் சில பேர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மற்றபடி இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உப்பு மற்றும் எண்ணெய் சம்பந்தமான உணவு விஷயங்களில் கவனமாக இருந்தால் இந்த வாரம் நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரையும், வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் பொருளாதார நிலை கொஞ்சம் சரியாகும். மற்றபடி இந்த வாரத்தில் அனைத்தும் நன்றாக இருக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகர் மற்றும் துர்க்கையை வழிபடவும். திங்கட்கிழமை அன்று அம்பாளை தரிசித்து வர நல்லது நடக்கும் இந்த வாரத்தில். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரத்தில் உடம்பு நன்றாக இருக்கும். உங்கள் மனநிலை நன்றாக இருக்கும்.
மனசு சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரையும் துர்க்கை அம்மனையும், வியாழக்கிழமை அன்று தட்சிணாமூர்த்தியையும், சனிக்கிழமை அன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை தரிசித்து வர நல்லது நடக்கும். இந்த வாரத்தில் கும்பம் ராசி நேயர்களே, வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். வேலையில் நிம்மதி கிடைக்கும். மற்றபடி இந்த வாரத்தில் நன்றாக இருக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் சிறிது தடை மற்றும் தாமதம் மட்டும் ஏற்படும் இந்த வாரத்தில். மற்றபடி அனைத்தும் நன்றாக நடக்கும். திங்கட்கிழமை அன்று அம்பாளையும், வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி மற்றும் மீனாட்சியையும், சனிக்கிழமை அன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வர நல்லது நடக்கும். மீன ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நன்றாக இருக்கும். ஆசைப்படாமல் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆசைப்பட்டால் அதில் நஷ்டம்தான் ஏற்படும். போதும் என்ற மனமே போதுமானது. மற்றபடி இந்த வாரத்தில் நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சில தடைகள் மற்றும் தாமதம் மட்டும் ஏற்படும். மற்றபடி அனைத்தும் நன்றாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அன்று முருகரையும், வெள்ளிக்கிழமை அன்று காமாட்சி அம்மனையும் தரிசித்து வர இந்த வாரத்தில் நல்லது நடக்கும். நன்றி. பைமோட் ஆப். இந்த பைமோட் ஆப் என்பது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெளியில் கடையில் வாங்குகிற பொருள்கள், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் ஆன்லைன் ஆப்பில் வாங்கி பயன்பெறலாம். அதுவும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இந்த பைமோட் ஆப்பில் மிக குறைவான விலையில் கிடைக்கும். இந்த பைமோட் ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த பைமோட் ஆப்பை.